Hi everyone, welcome to A3 Language Academy. The first one பாருங்க, நேற்று. இதை நாம இங்கிலீஷ்ல yesterday அப்படின்னு சொல்லணும். இதே வந்து ஹிந்தியில பிதா ஹுவா கல் பிதா हुआ कल அப்படின்னா நேற்று yesterday அப்படின்னு அர்த்தம். இதே வந்து இன்று அப்படிங்கிறது வந்து today அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஹிந்தியில ஆஜ் அப்படின்னு ஆஜ்னு சொன்னா டுடே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நாளை. இதை வந்து நாம TOMORROW டுமாரோ அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷ்ல. ஹிந்தியில ஆனே வாலா கல் ஆனே வாலா கல் அப்படின்னா நாளை டுமாரோ. நேற்றுக்கு வந்து பிதா ஹுவா கல் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, திங்கட்கிழமை. இதை நாம வந்து இங்கிலீஷ்ல மண்டே அப்படி சொல்லணும். இது ஹிந்தியில இந்த எழுத்து சோம்வார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, செவ்வாய்க்கிழமை. இதை வந்து டியூஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில மங்கள்வார் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, புதன்கிழமை. இதை வந்து இங்கிலீஷ்ல வென்ஸ்டே அப்படின்னு சொல்லணும். வென்ஸ்டே அப்படி சொல்லக்கூடாது. ஹிந்தி பாருங்க, புத்வார்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வியாழக்கிழமை. இதை நாம இங்கிலீஷ்ல தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில பாருங்க, குருவார் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வெள்ளிக்கிழமை. இது நாம இங்கிலீஷ்ல ஃப்ரைடே அப்படி சொல்லணும். ஹிந்தியில இந்த எழுத்து சுக்ரவார் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, சனிக்கிழமை. இதை நம்ம இங்கிலீஷ்ல சாட்டர்டே அப்படின்னு சொல்லணும். சாட்டர்டே அப்படிலாம் சொல்லக்கூடாது. சாட்டர்டே அப்படி சொல்லக்கூடாது. சாட்டர்டே அப்படி உச்சரிக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஹிந்தியில சனிவார் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை. இதை நம்ம இங்கிலீஷ்ல சண்டே
சண்டே அப்படின்னு சொல்லணும். ஹிந்தியில் ர வி வா ர ரவிவார் 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 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, செய்தித்தாள். அதாவது தினந்தோறும் நாம் காலையில் படிக்கிற நியூஸ் பேப்பர், அதை பற்றி பேசுகிறோம். செய்தித்தாள், இதை வந்து இங்கிலீஷில் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லணும். இதே ஹிந்தியில் அ க பா ர அக்பார் 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 அப்படின்னு சொல்லணும். அக்பார்னா நியூஸ் பேப்பர், செய்தித்தாள். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, காகிதம். இதை நம்ம இங்கிலீஷில் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். பேப்பர் பேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் இந்த எழுத்து பாருங்க, கா க ஜ அப்படிங்கும்போது கீழே வந்து ஒரு பிந்து வந்திருக்கு, அப்படிங்கும்போது கா. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, புத்தகம். இதை நம்ம இங்கிலீஷில் புக் அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் கி தா ப கிதாப் 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 அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, மேஜை மேசை. இதை வந்து இங்கிலீஷில் டேபிள் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் மே ஜ இதில் வந்து ஒரு பிந்து வந்திருக்கு, அப்படிங்கும்போது மேஜ் 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 அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, நாட்காலி. இதை சே 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 அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். சேர் அப்படின்னு சொல்லக்கூடாது, சே அப்படின்னு சொல்லணும். ஹிந்தியில் பாருங்க, இந்த எழுத்து கு சி குர்சி 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 குர்சினா நாட்காலி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, சுவர். இது வந்து காம்பவுண்ட் சுவர் கிடையாது, வீட்டு உள்ளுக்குள்ள சுவர், வீட்டு சுவர். இதை வந்து வா வால் வால் வால்னு படிக்கக்கூடாது, வா வால் அப்படின்னு படிக்கணும் இங்கிலீஷில். ஹிந்தியில் பாருங்க, இந்த எழுத்து தி வா ர திவார் 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 அப்படின்னா வீட்டுக்கும் உள்ள சுவர், புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, செவிடு. இதை வந்து நாம டெஃப் டெஃப் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லணும். ஹிந்தியில் ப ஹ ரா கம்ப்ளீட்டாக சொல்லும் போது பெஹரா 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 அப்படின்னு படிக்கணும். பெஹரா அப்படின்னு சொன்னால் டெஃப் செவிடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஊமை. இதை நாம் இங்கிலீஷில் ஜம்ப் ஜம்ப். இந்த பி சவுண்டு வரக்கூடாது, ஜம்ப் அப்படி தான் படிக்கணும், ஜம்ப். இந்த ஹிந்தியில் கு கா குங்கா கூங்கா கூங்கா கூங்கானா ஊமை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, குருடு. இதை வந்து பிளைண்ட் 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 அப்படின்னு படிப்போம் இங்கிலீஷில். ஹிந்தியில் ஆ தா அந்த 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 அப்படின்னு சொல்லணும். அந்த அப்படின்னா குருடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, இங்கே. இதை வந்து இங்கிலீஷில் ஹியர் 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 அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹியர் அப்படின்னு படிக்கணும், ஹியர். இதே ஹிந்தியில் ய ஹா மேலே பார்த்துங்க, அப்படிங்கும்போது யஹா அப்படின்னு சவுண்டோட படிக்கணும், யஹா 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 அப்படின்னா இங்கே. இதே வந்து அங்கே அப்படிங்கிறத த த அப்படின்னு சொல்லுவோம், தேர் அப்படின்னு சொல்லக்கூடாது, தேர் தப்பார், த. இதே வந்து ஹிந்தியில் வ ஹா மேலே ஒரு சந்திரபிந்து வருது, அப்படிங்கும்போது வஹா 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 வஹானா அங்கே அப்படின்னு அர்த்தம். இதே வந்து எங்கே அப்படின்னா இங்கிலீஷில்
where 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 அப்படின்னு சொல்லணும். வேர் அப்படின்னு சொல்லக்கூடாது, where அப்படின்னு சொல்லணும். இதே வந்து ஹிந்தியில் இந்த எழுத்து க ஹா மேலே ஒரு சந்திர பிந்து வருது அப்படிங்கும்போது கஹா 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 அப்படின்னு படிக்கணும். கஹா அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, மின்சாரம். இது நாம இங்கிலீஷில் எலக்ட்ரிசிட்டி 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 அப்படின்னு படிக்கலாம். இதே வந்து ஹிந்தியில் பி ச லி பிச்லி 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 பிச்லினா மின்சாரம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஆன். இதை வந்து இங்கிலீஷில் மேல் மே அப்படின்னு சொல்கிறோம், மேல்னு. இதே வந்து ஹிந்தியில் பு ரு ஷ புருஷ் 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 அப்படின்னா ஆண் அப்படின்னு அர்த்தம். இது பெண், அதுக்கு வந்து இங்கிலீஷில் ஃபீமேல் 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 அப்படின்னு சொல்கிறோம். இது ஹிந்தியில் இந்த எழுத்து இது ஸ்திரீ 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 அப்படின்னா பெண் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, இப்பொழுது. இதை வந்து இங்கிலீஷில் நவ் அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் அ ப அப் 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 அப்படின்னு சொல்லுவோம். அப் அப்படின்னா இப்பொழுது அப்படின்னு அர்த்தம். எப்பொழுது அப்படிங்கிறத இங்கிலீஷில் வென் அப்படின்னு சொல்கிறோம். வென் அப்படின்னு உச்சரிக்கணும். இது வந்து க ப கப் 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 அப்படின்னு சொன்னால் எப்பொழுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, எப்படி. இதை வந்து இங்கிலீஷில் ஹவ் 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 அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் இது எழுத்து பாருங்க, கே சே கேசே 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 அப்படின்னு சொல்லுவோம். கேசே அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது கே ஏ ஐ கே கே சே கேசே அப்படின்னு படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, புதிய. இதை வந்து நம்ம இங்கிலீஷில் நியூ அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் ந யா நயா 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 அப்படின்னு சொல்லுவோம். நயா அப்படின்னா புதிய அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, பழைய. இதை வந்து இங்கிலீஷில் ஓல்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓல்டு. ஹிந்தியில் பாருங்க, பு ரா நா புராணா 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 அப்படின்னு சொன்னால் பழைய அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, மொழி. இது இங்கிலீஷில் லாங்குவேஜ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் பாருங்க, பா ஷா பாஷா 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 அப்படின்னா மொழி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, குடும்பம். இதுக்கு இங்கிலீஷில் ஃபேமிலி 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 அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் ப ரி வா ர பரிவார் 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 பரிவார்னா குடும்பம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, கணவன். கணவன் அப்படின்னா ஹஸ்பண்ட் 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 அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஹிந்தியில் ப தி பதி 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 அப்படின்னா கணவன் அப்படின்னு. மனைவிக்கு மனைவி. இதை வந்து இங்கிலீஷில் வைஃப் அப்படின்னு சொல்கிறோம். வைஃப். ஹிந்தியில் பாருங்க, ப இத் நீ பத்னி 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 அப்படின்னு சொல்லணும். பத்னினா மனைவி